பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் சந்தோஷப்படுகிறோம். சாரா, இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு செய்தியை நமக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பிரயோஜனமாக பகிர்ந்து கொள்ளணும். பைபிளில் ஒற்றுமையாக இருந்த கணவன் மனைவியை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமா? என்னுடைய மனசில் தோணுனது அனனியா சப்பிரால், அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப ஒற்றுமையான கணவன் மனைவி. ஆனால் அவங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இல்லை, அவங்க கொஞ்சம் தவறான முன்னுதாரணமாக நமக்கு தெரிகிறாங்க இல்லைங்க? ஆமாம். அனனியா சப்பிரால் காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வாஞ்சையாக தீர்மானம் பண்ணாங்க. ஆனால் அவங்க நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்த பிறகு மனசு மாறிட்டாங்க. ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் மனசு மாறிடுறாங்க. ஆமாம். அதில் எனக்கு என்ன ஒரு யோசனைன்னா, அந்த பணத்தை அவர்கள் அதை விற்கும் முன்னே அவங்கள்தான் நினைக்கல, அதுக்கு பிறகு அவங்க அந்த பணத்தை பார்த்தோன்னே இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும்னு நினச்சாங்க. இது யாருடைய யோசனையாக இருக்கும்? கணவனுடைய யோசனையாக இருக்குமா, மனைவியுடைய யோசனையாக இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். கணவருடைய யோசனையாக தான் இருக்கணும். ஏன்னா பொதுவாக அதிகமாக பணத்தை கையாளுறது ஆண்கள் தானே, அதனால அது கணவருடைய யோசனையாக இருந்திருக்கணும். மனைவி உடனே அதை சரின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு கொஞ்சம் காசு இருந்தால் நல்லா சந்தோஷமா இருக்கலாமே நினச்சிருப்பாங்க. அதனால எனக்கு இந்த அனனியா சப்பிரால் பற்றி கேட்கும் போதெல்லாம், இந்த கணவன் மனைவி மட்டும் நல்ல விஷயத்துக்கு ஒற்றுமையாக இருந்திருந்தா எவ்வளோ பெரிய சாட்சியாக ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் அவங்க இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆதிகால சபையின் ஆரம்பத்திலேயே இவங்க மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அடிக்கடி யோசிப்பேன். உண்மைதானங்க? ரொம்ப உண்மை. அவங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. கொஞ்சம் காசு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதனால் அவங்க ஏதோ பெருசாக அடைஞ்ச மாதிரி நினச்சிட்டாங்க. பிறகு அந்த காசெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறது அவங்களுக்கு பிறகு புரிஞ்சிருக்கோம். ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேருமே இறந்தே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்கள தண்டிச்சிட்டாரு. இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கணவன் மனைவி நீங்கள் ஒற்றுமையாக இருங்க, கடவுளுடைய காரியங்களில் ஒற்றுமையாக இருங்க. கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஒற்றுமையாக இருக்காதீங்க. கணவனை தப்பு பண்ணுற கணவனை காப்பாற்றுற நிறைய மனைவிமார்களை நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக குடிக்கிற கணவனை மனைவி காட்டி கொடுக்க மாட்டாங்க, காப்பாற்றுவாங்க. பொய் சொல்கிற மனைவியை புருஷன் காட்டி கொடுக்க மாட்டார், காப்பாற்றுவார். அதுபோல் இருந்தீங்கன்னா அது ஒரு கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. ஆகவே நீங்கள் கர்த்தருடைய காரியங்களில் ஒற்றுமையாக இருங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஒருத்தர் எச்சரித்து அவங்களுக்கு புத்தி சொல்லி நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அந்த அட்வைஸை நீங்கள் கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? உண்மை. அது மாதிரி எல்லா குடும்பமும் இருந்தால் அவங்க நல்லா பக்தியில் வளரலாம். அவங்க அப்படி இருக்கும்போது அவங்க பிள்ளைகளும் அதை பின்பற்றுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி தவறான முன்னுதாரணங்களை வச்சுட்டு போகிறாங்க. ஆண்டுடைய வேதத்தை சுமக்கிற நாம, அவருடைய வார்த்தைகளை கேட்கிற நாம, ஜெபிக்கிறதுல, கர்த்தருக்கு கொடுக்கறதுல, ஊழியக்காரங்களை கனம் பண்ணுறதுல, ஆவிக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் அப்பா அம்மா சேர்ந்து உண்மையாக இருந்தாங்கன்னா அதை பார்க்குற பிள்ளைகள் நம்ம அப்பா அம்மா மாதிரியே நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்க கூட இந்த குடும்பம் எவ்வளோ நல்ல குடும்பமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அனனியா சப்பிரால் அந்த வாய்ப்பை இழந்துட்டாங்க. நாம் இழக்கக்கூடாது, நாமளும் கூட இழக்கக்கூடாது. கட்டாயமா நம்ம கடைசி வரைக்கும் பண விஷயத்தில் ஆண்டவருக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும், தீர்மானிக்கலாம். ஆமாம். இன்னொரு குடும்பம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. லூக்கா 1 அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவங்க பேர் சகரியா எலிசபெத்து. அவங்க குடும்பத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற சாரா? எனக்கு அவங்க குடும்பம் ரொம்ப பிடிக்கும். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். இது மாதிரி ரெண்டு பேரும் ஆண்டுடைய கற்பனையின்படியும் கட்டளையின்படியும் எப்படி நடந்தாங்க, அவ்வளோ ஒற்றுமையாக. அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நமக்குள்ளே கூட சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு மாறுதலான எண்ணங்கள் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும், ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் ஒரு சிலது உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் ஆண்டோடைய கிருபையினால் ஒற்றுமையாக ஆண்டவருக்குள்ளே நம்ம நிலச்சிருக்கிறோம்.
ஆனால் இவங்கள பற்றி வேதத்தில் எழுதியிருக்குன்னா அது எவ்வளோ உண்மையாக சத்தியமாக இருக்கணும். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். அது எப்படி நடந்தது? குற்றமற்றவங்களாக இருக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா நீதிமான்களாக இருந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, இதெல்லாம் ரைட்டு. ஆனால் குற்றமற்றவர்களாக இருந்தாங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம். குற்றமற்றவர்களாக வாழ்கிறதுக்கு கடவுள் தான் நமக்கு உதவி செய்யணும். ஒரு குற்றமற்ற வாழ்க்கை அதுவும் 2 பேருமே. ஒருத்தர் அப்படி இருந்துட்டாரு அப்படின்னா பரவாயில்ல. இப்போ யோபு வீட்டில் யோபு அப்படி இருந்தார், ஆனால் யோபு மனைவி அப்படி இல்லை. ஆனால் இந்த வீட்டில் சகரியாவும் அப்படி இருக்காரு, எலிசபெத்தும் அப்படி இருக்கிறாங்க. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நான் முக்கியமாக கற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக, நம்மளை படைச்ச கடவுளுக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாக வாழணுங்கிறத நாம் கற்றுக்கொள்கிறோம். அனனியா சப்பிரால் மாதிரி நாம் இருக்க வேண்டாம். சகரியா எலிசபெத் மாதிரி நாம் இருக்கலான்னு தீர்மானிப்போம். நம்ம இந்த நேரத்தில் சகரியா எலிசபெத் மாதிரி வாழணும்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். ஜெபம் பண்ணலாமா சாரா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான நல்ல பிதாவே, இந்த அற்புதமான நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய மக்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த நல்ல வேதாகம சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் சகரியா எலிசபெத்தை போல குற்றமற்றவர்களாக கணவன் மனைவியாக வாழ, கர்த்தருக்கு முன்பாக எல்லா நீதி நியாயங்களையும் கைக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கைகளில் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், கணவன் மனைவிகளையும் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த காலையிலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்களில் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ். ஆண்டவருங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருங்க. ஆமேன்.